இந்த வீடியோவில் ₹1 செலவு இல்லாமல் டெரஸ் கார்டனுக்கு தேவையான பாட் மிக்ஸ் மெட்டீரியலை கலெக்ட் பண்ணி பாட் மிக்ஸ் கலவை ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதே மாதிரியான பாட் மிக்ஸ் கலவை நாங்கள் ரெடி பண்ணி ஒரு சில பழச்செடிகளை வச்சுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ காய்கள் காய்ச்சிருக்குன்னு. டெரஸ் கார்டனுக்கு பாட் மிக்ஸ் கலவை ஒரு முக்கியமான அங்கமாக இருக்குது. இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு சில ஐடியாக்கள் கிடைக்கும். பாருங்கள், இந்த கோகோபீட் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு தென்னை மரம் இருக்குது. நான் அந்த தென்னை மரத்தோட தென்னங்காய் மட்டையிலேருந்து நான் ரெடி பண்ணது. நான் அதோட வீடியோ வந்துட்டு போடுறேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வைக்கோல் இருக்குது. அந்த வைக்கோலுக்கு பக்கத்தில் வந்து அடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாக் கலர் சாயில் இருந்தது. அந்த சாயில் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருந்த சாயில் தான் இது. காஞ்சி போன லீஃப் எங்கே வேணாலும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஓடை இருக்குது. அந்த ஓடையிலேருந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சுருந்த சாண்டு தான், அந்த மணல் தான் வந்துட்டு இது. இந்த 4 பொருளுக்கும் நம்ம ₹1 கூட நம்ம செலவு பண்ணாமல் இந்த பொருளை வந்துட்டு ஈஸியாக நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற பகுதியிலேருந்து நம்ம ஈஸியாக கலெக்ட் பண்ண முடியும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ இந்த 4 பொருளையும் நான் ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு வேரழுகள் வராமல் இருக்கிறதுக்காக ரூட் ராட் பவுடரை நான் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட ரூட் ராட் பவுடர் இருந்ததுன்னா ஆட் பண்ண பாருங்கள். இல்லைன்னா வேப்பம் புண்ணாக்கு இருந்ததுன்னா ஆட் பண்ணுறதுக்கு பாருங்கள், நல்லா ரிசல்ட் கொடுக்கும். வேறு அழுகல் நோயிலேருந்து நம்மளோட செடியை வந்துட்டு காப்பாற்ற முடியும். 5 கிராம் ரூட் ராட் பவுடரை ஆட் பண்ணிவிட்டு திரும்ப மிக்ஸ் பண்ணுறேன் நல்லா. பாருங்கள் எப்படி பொலன்னு இருக்குன்னு. இப்போ நான் ஒரு பிங்க் பட்டன் ரோஸை ஒரு க்ரோ பேக்கில் நட போகிறேன். இந்த க்ரோ பேக்கில் தான் நட போகிறேன். பாருங்கள், அதுக்கு தேவையான ஹோல்ஸ் வந்து போட்டுட்டேன். இந்த மிக்ஸ் பண்ணி இருக்கிற இந்த பாட் மிக்ஸ் கலவையை இதில் முக்கால்வாசி ஃபில் பண்ண போகிறேன். பாருங்கள் எப்படி பொலன்னு இருக்குன்னு. எந்த செடிகள் வச்சாலும் வேர்கள் வந்துட்டு நல்லா வேகமாக வந்துட்டு இறங்கும் இதில். பாருங்கள் பொலன்னு சூப்பராக இருக்குது. முக்கால்வாசி அளவு ஃபில் பண்ணிட்டேன். இந்த மாதிரியான பாட் மிக்ஸ் கலவையில் பழச்செடிகளாக இருந்தாலும் பூச்செடிகளாக இருந்தாலும் காய்கறி செடிகளாக இருந்தாலும் வச்சோம்னா நல்ல பலன் கொடுக்கும். இப்போ நான் இந்த க்ரோ பேக்கில் ஒரு ரோஸ் பிளான்ட்டை நான் நட போகிறேன். இதோட அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா 2 மாதம் கழித்து நான் உங்களுக்கு காட்டுவேன். இந்த செடி எவ்வளோ ஹைட் வளர்ந்து எவ்வளோ பூக்கள் பூத்திருக்கும் அப்படின்னு. பாருங்கள், அந்த வீடியோ பார்ட் 2வாக நான் உங்களுக்காக போடுறேன். இன்றைய காலகட்டத்தில் நம்ம பழங்களாக இருந்தாலும் பூக்களாக இருந்தாலும் காய்கறிகளாக இருந்தாலும் வெளியே தான் நம்ம வாங்கிட்டுருக்கோம். முடிஞ்ச அளவு அதை குறைச்சிட்டு உங்கள் வீட்டையே நீங்கள் வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு பாருங்கள். ஏன்னா இப்போ காய்கறி விலையெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு தங்கம் விலைக்கு வந்துட்டு விற்றுட்ருக்கு. 1 கிலோ நீங்கள் பழங்கள் ஏதாவது வாங்க போனீங்கன்னா வந்துட்டு ₹100 கொடுத்து தான் வாங்குகிற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம வீட்டையே முடிஞ்ச அளவு காய் வகைகளை வந்துட்டு வளர்க்குறதுக்கு பாருங்கள். பழ வகைகளை வந்துட்டு வளர்க்குறதுக்கு பாருங்கள். பழ வகைகள் எல்லாமே வந்துட்டு ₹100 அந்த மாதிரியான ப்ரைஸில் கிடைக்கிது. அதை வாங்கி நம்ம வீட்டை வளர்த்து அதிலிருந்து வர்ற காய்கறிகளை பழங்களை சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு. அது ஒரு தனி மகிழ்ச்சி. எந்த காய்கறி செடிகளாக இருந்தாலும் பழச்செடிகளாக இருந்தாலும் பூச்செடிகளாக இருந்தாலும் நடவு முறைன்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம கண்டிப்பாக பின்பற்றியே ஆகணும். அதிலும் ஒட்டு செடிகளாக இருந்ததுன்னா ஒட்டு செடிகளுக்கு நிறைய கவனம் நம்ம செலுத்தணும். இல்லைனா அந்த ஒட்டு செடிகள் வந்து ஒட்டு போடப்பட்ட பகுதி வந்து காஞ்சிடும். இந்த கிராஃப்டட் பிங்க் பட்டன் ரோஸ் நான் நட்டுட்டேன். அது எப்படி நட்டுருக்கேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வேர்கள் எந்த மட்டம் இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும்தான் நான் மண்ணை ஃபில் பண்ணிக்கிறேன். அதை விட்டு நம்ம கூடுதலாக வந்து மண்ணை ஃபில் பண்ணோன்னா அந்த தண்டு பகுதி தண்ணியாலேயோ இல்லைனா ஃபங்கஸ்னாலேயோ வந்துட்டு அழுகிட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் திரும்ப நம்ம சொல்கிறோம், வேர்களுக்கு மட்டும்தான் மண் தேவை. உங்களுக்கு வேர்கள் தெரியக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 1 இன்ச்சு கூடுதலாக நம்ம மண்ணை ஆட் பண்ணிக்கலாம், தவறு கிடையாது. அதே நீங்கள் ரொம்ப ஜாஸ்தி தண்டு பகுதியை நீங்கள் மண்ணை வந்துட்டு போட்டு மூடிட்டிங்கன்னா தண்டு பகுதி அழுகிடும், பார்த்துக்கோங்க. இந்த சிம்பிள் பாட் மிக்ஸ் கலவைக்கு நம்ம எந்த ஒரு பைசாவும் நம்ம பே பண்ணாமல் நம்ம பகுதியிலே இருக்கிற இடத்துலேருந்து கலெக்ட் பண்ணி இந்த பாட் மிக்ஸ் கலவை ரெடி பண்ணி இந்த ரோஸ் பிளான் நான் நட்டிருக்கேன். இதோட அப்டேட் வீடியோ அடுத்த 2 மாதத்தில் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். பாருங்கள் இந்த செடிகள் எப்படி வளர்ந்துருக்கும் அடுத்த 2 மாதத்துலன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.